கீழே நீங்கள் என்னத்தை கொடுத்தாலும் கூடாமல் ஆர்கானிக்காக கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் செடி எடுத்துக்கிடும். சரிங்க. மேலே தெளிக்கிறது மாத்திரம் கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் தான் இருக்கணும், அது இன்ஆர்கானிக் போக வேண்டாம். சரி, விவசாயம் நல்லா இருக்கும்னு செய்கிறீங்க பார்த்தீங்களா? அது வந்து 100க்கு ஒருத்தர் கூட அந்த மாதிரி வரமாட்டாங்க. எப்படியோ நீங்கள் எங்களுக்கு தப்பி வந்திருக்கீங்க. நம்ம ஆயில் அடித்தா பிறகு இந்த கருப்புங்கிறது இல்லையா, ஒரே கருப்பாக இருக்கும்யா. மேல் பாகமெல்லாம் கருப்பாக, ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். திருச்சினால கருப்பாயிரும். எனக்கு சொந்த ஊர் வந்து குருமலை வெங்கடாசலவரம். என் பேர் சித்தன். நான் போலீஸில் ரிட்டையர்ட் ஆகி இந்த விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட போலீஸில் இருக்கும்போதும் நான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஐயா ஆரம்பித்த பிறகு தான் இவ்வளவு டெவலப் ஆகுது. 2-3 இதுக்கு முன்னால் வந்து போட்டோம்னா சரி, ஒரு செஞ்சோம், ஒரு உரம் வச்சோம், ஒரு மருந்து வச்சோம், செஞ்சோன்னு இயற்கையாக இப்போ செய்ய போகும்போது இதோட நல்லா இருக்குது. 4வது மருந்து அடிக்கிறோம். இப்போ எவ்வளோ நாளாக இப்போ இதை பண்ணுறீங்க? இது இப்போ 1 வருஷமாக ஆரம்பிச்சாச்சுங்க. 1 வருஷமா? இதெல்லாம் 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்படி கொண்டு வரோம். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? அதுக்கு முன்னால வந்து செடியெல்லாம் கம்மியாக, அது சரியா இந்த இவ்வளவு வளர்ச்சி இல்லாமல் செய்யாமல் இருந்தது. இப்போ இந்த ஆயில் ஏற்கனவே நாங்கள் முன்னாடி இந்த மீன் அமிலம் அது இது அடித்தோம். அந்த விவசாயம் இல்லை, மீன் அமிலம் நாங்களே செஞ்சுக்கிட்டோம். பஞ்சகாவியை நாங்களே செஞ்சுக்கிட்டோம். சரி, அது அடிக்கிறப்போ ரிசல்ட் எப்படி இருந்தது? அது வந்து அவ்வளவு திருப்தியே இல்லை. திருப்தி இல்லைன்னா எப்படி? வேலை செய்யலையா? வேலை செஞ்சாலும் ஒரு 2 நாள் 3 நாள் பார்க்குற மாதிரி இருக்கும், திரும்ப அதே மாதிரி நோய் வந்து. இல்லை, தமிழ்நாடு மொத்தத்துக்கேமும் மீன் அமிலம், பஞ்சகாவியா இது மாதிரி விவசாயம் ஏகப்பட்ட பேர் பண்றாங்க. ஆமா, அது மாதிரி நீங்களும் பண்ணீங்களா? அதாவது அவங்க கிட்ட வாங்கி தான் முதல்ல பண்ணணும். பஞ்சகாவியா இது பண்ணுன்னா அதுல வந்து மீன் பஞ்சகாவியெல்லாம் பண்ணுன்னா வெறும் தண்ணியா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது நாங்கள் சரி இவங்க பண்ணுறான்னு சொல்லி அந்த பேரெல்லாம் வாங்கி செஞ்சு எல்லாம் நாங்களே செஞ்சு மீன் அமிலம் வச்சு செஞ்சு இது பண்ணோம். ஆனால் அது அவ்வளவு எஃபெக்ட் கொடுக்கல. இப்போ மீன் அமிலம் செய்கிறதுக்குன்னா எவ்வளோ நாள் ஆகும்? அது வந்து ஒரு 20 கிலோ மீன் கழுவி எடுத்துட்டு வருவோம், ஒரு 20 கிலோ கருப்பட்டியை கொண்டாந்து போடுவோம். ஒரு 40 நாள் 20 கிலோ மீன், 20 கிலோ கருப்பட்டி. அப்படித்தானே அது முறையாக செய்யணும்னு சொன்னாங்க. அது 1 வருஷம் வரைக்கும் கெடாம இருந்துச்சு. மீன் அமிலம் 1 வருஷம் வரைக்கும் கெடாம இருந்தது. 100 மில்லி ஒரு டேங்க் விட்டு அடிப்போம். ஆனா அந்த பழைய இந்த அடிக்கிறத விட மீன் அமிலம் நல்லா இருந்துச்சு. அதை விட நம்ம ஆயில் அடிச்ச பிறகு செடியவே வேற மாற்றமே கொண்டு வந்துச்சு. இந்த இவ்வளவு குலவு கொடுக்காது. அடுத்து அந்த நம்ம போன வட்டம் நம்ம மாஞ்செடிக்கு வந்து இப்போ கருப்பாக விழுந்துருக்குல்ல, இந்த இது நம்ம எண்ணெய் அடித்தா பிறகு சுத்தமாக போயிடுச்சு. அதுக்கு முன்னால் வேறு மருந்தெல்லாம் அடித்து பார்த்தேன், அது வந்து கருகள் நிற்கவே இல்லை. ஆனால் நம்ம இது போட்ட உடனே நல்லா வர்றது. சரி, இப்போ நான் வந்து சொன்னேன், நீங்கள் மீன் அமிலம் ஆகட்டும், பஞ்சகாவி ஆகட்டும், அது மாதிரி அடிக்கிறப்போ இந்த இலையெல்லாம் இல்லை வரல இவ்வளவு தளர்ச்சி வரல. இதுல எல்லாம் சுருண்டு போய் இப்படி சுருக்கமா இருக்கும். இது பண்ணி
அது என்ன சொல்றதுன்னா சுருட்டை மாதிரி அப்படியே சுருண்டு விட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்காது. தளிர் வந்து சுருண்டுக்கிட்டு தான் இருக்கும். அது ஒண்ணு கூட பச்சையா வராது. இல்ல நிஜமாவே சொல்றேன், உண்மையா தான் சொல்றேன். அது இல்லைன்னா எதுக்கு நான் ஐயாவை விட்டு போய் நானே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு ஐயாவை தேடி வந்து நீங்க முதல்ல எனக்கு 2 மூடை உரமும் ஒரு ஆயில் 2 பாட்டில் தான் தரேன்னீங்க. எனக்கு நீங்க 2 உரம் பத்தாது, எனக்கு 10 மூடை உரம் கொடுங்க, 10 மூடை ஆயில் கொடுங்க, எவ்வளவு காசுனாலும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அடிச்சு பார்த்தா பிறகுதான் நான் உங்ககிட்ட வந்து இவ்வளவு வேலை பண்ண நடக்குது. இப்போ இந்த இதெல்லாம் வந்து இப்பதான் இவ்வளவு ஒரு இதா இருக்கு. இது நல்ல குரோத் நல்லா இருக்கு ஆயிலுக்கு. குரோத் நல்ல குரோத்துக்கு நல்லா ஆயில் இல்ல ஆயில் குரோத் சரி. காய்கள்லாம் எப்படி கட்டுது? காய் பாருங்க, காய் அந்த சொரிங்கிறதே இல்லையா. இப்போ வந்து காயை பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, அது காமிக்க பாருங்களா, இந்த காயில் வந்து நல்ல சைனிங்காகவே வருவாங்க. இப்போ வர்ற காய் வந்து சைனிங்காகவே இருக்கும். அங்கிட்டு பண்ண நல்லா இருக்கு. சைஸுகள்லாம் எப்படி இருந்தது? சைஸ் இருக்கிறதே பெருசாயிடுச்சியா. ஒரு இது என்ன பேரிக்காயா எலுமிச்சை மலமாங்கிற கதை கூட வந்துருச்சு. இப்போ அதுக்காக வந்து அந்த உரம் வைக்கிறத கொஞ்சம் லேட் பண்ணி வைக்கிறோம். இப்போ நிறைய உரம் வச்சோம்னா திரும்பவும் பெருசாயிடக்கூடாதுன்ட்டு ஐயா கொடுத்த உரம் ஒரு இதுக்கு 3 கிலோ வச்சீங்க. அந்த நீங்க கொடுத்த உரம் வந்து ஒரு செடிக்கு 5 கிலோ வைக்க சொன்னேன். 5 கிலோ வைக்க சொன்னீங்க. ஏன்னா செடி எப்படி இருக்குதோ, நீங்க என்ன உரம் வச்சிருக்கீங்களோ, செடி ரொம்ப வீக்கா இருந்ததுன்னு சொன்னோம்னா ஒரு 5 கிலோ வச்சுட்டு சீக்கிரமா அது பிக்கப் ஆகுங்கிறதுக்காக 5 கிலோ வைக்க சொன்னேன். ஆமா, நீங்க எவ்வளவு? 3 கிலோ வச்சீங்க. 3 கிலோ வச்சிருக்கேன். அடுத்த வாரம் இன்னும் ஒரு 3 கிலோ எல்லாத்துக்கும் வச்சு விடுவோமான்னு. சரி, ரைட், ஓகே. கீழே ஆயில் இது வரைக்கும் ஆயில் விட்டாச்சியா? ஒரு தடவை நீங்க ஆயில் கொடுத்தே இல்ல, உரம் வச்சு ஆயில் விட சொன்னீங்க. அந்த ஆயிலும் விட்டாச்சு. கீழே உரத்துக்கு ஆயில் எவ்வளவு விட்டி? ஒரு செடிக்கு அதாவது 200 லிட்டர் கரைச்சி ஒவ்வொரு செடிக்கும் 5 டப்பா விட்டேன். 200 லிட்டர்ல எவ்வளவு ஆயில் விட்டீங்க? ஆயில் 2 பாட்டில் 2 லிட்டர் ஆயில், 200 லிட்டர் தண்ணி. 200 லிட்டர் தண்ணி 2 பாட்டில் போட்டுக்கிட்டு ஒரு செடிக்கு 5 லிட்டர் விட்டீங்களா? 5 டப்பா, அரை டன் இருக்க மாதிரி 5 டப்பா சுத்தி விட்டோம். டப்பானா எவ்வளவு இருக்கும்? அதான் 500 மில்லி வரும். 500 மில்லி 2.5 லிட்டர் விட்டுருக்கோம். ஒரு செடிக்கு 2.5 லிட்டர். ஆமாங்க. அந்த இது ஆகுற வரைக்கும் அவ்வளவுதான். ரொம்ப கம்மியால விட்டுருக்கீங்க. அது அன்னைக்கு நாங்க சொல்லும் போது அவர் இவர்கிட்ட கேட்டு வரும்போது அவர் தான் சொன்னார், நீங்க இப்ப இதை போய் கலக்கி இப்படியே தண்ணி 5 டப்பா ஊத்திருங்க அப்படி. அதாவது வந்து ஆயிலா நீங்க விட்டு விவசாயம் பண்ற மாதிரி இருந்தானா உரமே போடாம உரம் சும்மா கொஞ்சமா போட்டுக்கிட்டு ஆயிலே விடணும்னு இருந்ததுன்னா ஒரு செடிக்கு 100 ml ஆயில அளந்துக்கிட்டு அதை நீங்க எத்தனை லிட்டர் தண்ணியாவது விட்டுக்கிட்டு சுத்தி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா பணத்தை பத்தி இதை பத்தி சரா இல்லையா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா நம்ம விவசாயி இது வரைக்கும் கூடாமும் எலுமிச்சஞ்செடி எவ்வளவுதான் உரம் வைக்கணும், அதை எவ்வளவுதான் சாப்பிடும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இல்லாமலே சும்மா ஏதோ போடுறோம் வைக்கிறோம்னுட்டு வச்சுக்கிட்டு போறாங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னோம்னா அது எவ்வளவு சாப்பிடுதோ அவ்வளவு கொடுங்க, அது தக்கன உங்களுக்கு மகசூல் வரும்னு தான் நாங்க சொல்றோம். இதை வச்சுக்கிட்டோம்னா இதை குறைச்சிக்குங்கிறது வேண்டவே வேண்டாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா இது கூடாமும் என்னைய பொறுத்த அளவுக்கு சரியில்லை. நீங்க யாராவது வேற உரம் பதில் நம்ம இது போடுறோம், நம்ம உரத்தை போடுறோம், அது ஓகே. குப்பைக்கு பதில் அது சரியா போச்சு. நீங்க ஆயில், நான் ஜனங்களுக்கு சொல்ல வர்றது ஆயிலையும் விட்டுக்குங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா எப்பவோ ஒரு தடவை கொஞ்சோண்டு யூரியா, கொஞ்சோண்டு டிஏபி, கொஞ்சோண்டு பொட்டாசு கொடுத்தா தான் செடி நல்லா வரும். செடி நல்லா வரணும்னு சொன்னோம்னா நீங்க ஒரே உரமும் ஒரே ஆயிலும் கண்டினியூவா பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள இருக்கிற பாக்டீரியா இவன் ஒரே சாப்பாடு தான் போடுறான், நம்ம நிறைய சாப்பிட்டு வேலை செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது கொஞ்சம் தான் வேலை செய்யறத கொஞ்சம் நிறுத்திக்கிடும். அது நம்ம தினம் ஒவ்வொரு சாப்பாடு கொடுத்தோம்னு சொன்னோம்னா நல்ல சாப்பாடு நமக்கு கிடைக்கும், நம்ம நல்லா வேலை செய்வோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உள்ள இருக்கிற சத்துக்கள் எல்லாம் கரைச்சி உங்களுக்கு செடி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா வரும். அதுக்காக நம்ம கெமிக்கலு யூஸ் பண்ண சொல்லல. இது ஆர்கானிக்கல் போய்கிட்டு கொஞ்சோண்டு கெமிக்கல். அதாவது நாங்க என்ன சொல்ல வர்றோம்னு சொன்னோம்னா கீழே நீங்க என்னத்தை கொடுத்தாலும் கூடாமும் ஆர்கானிக்கா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் செடி எடுத்துக்கிடும். சரிங்க. மேலே தெளிக்கிறது மாத்திரம் கம்ப்ளீட்டா ஆர்கானிக் தான் இருக்கணும், அது இன்ஆர்கானிக் போக வேண்டாம். சரிங்க. அது நீங்க பாத்துங்க, இப்ப நீங்க இந்த சுருட்டை வர்றது செய்யறது எல்லாமே இதுல வந்து இப்படி பின்பக்கம் ஒரு பாம்பு திரும்பின மாதிரி திரும்பி அது வந்துடும். சரிங்க. எந்த கெமிக்கல் அடிச்சாலும் கூடமும் போகாது. பெரிய பெரிய கெமிக்கல் அடிச்சாலும் கூட போகாது. புங்க எண்ணெயில நம்ம செஞ்சு வச்சிருக்கிற புங்க எண்ணெயில அடிச்சாலும்
சரியா போகும். சரி. இந்த தளதளப்பு இந்த இது வந்து எண்ணெய் ஒண்ணுக்கு தான் வருமோ தவிர எண்ணெயில எல்லா சத்துக்களும் இருக்குது. இப்போ நாங்கள் சொன்னோம்னா எண்ணெயில் என்ன இருக்குது எண்ணெயில் என்ன இருக்குதுன்னு 30 வருஷமா எங்களை கேலி பண்ணாங்க. சரி, நம்ம செஞ்சது மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எலுமிச்சைன்னு இல்லை, எந்த வெள்ளாமைக்குனாலும் சரி அவங்க வெள்ளாமையை பொறுத்து இது வச்சுக்கலாம். இந்த செடியெல்லாம் ஏகப்பட்ட தளிர் வந்திருக்கு. அந்த மாதிரி இல்லை, எப்படி இது மாதிரி தளிர் வருமா நீங்கள் பண்ணா? இல்லையா, இப்போ நானும் இங்கிட்டு விழிசேரி இங்கிட்டு கூடி எல்லா ஊரும் இப்போ பார்த்துட்டு வந்துட்டேங்க. நம்ம செடிக்கும் அந்த செடிக்கும் பாதி கூட நம்ம தளிர் இல்லையா அதில். இப்போ இது உங்களுடைய இது நீங்கள் என்னமோ அரசாங்கம் வேலையை பார்த்து அதை இதாகி நீங்கள் இப்போ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்பவும் விவசாயம் பண்ணணுன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. என்ன வித்தியாசங்க நீங்கள் இதில் என்ன கண்டுபிடிச்சது? ஜனங்க இதை செஞ்சுக்கலாமா எப்படின்னு? ஐயா, இது வராமல் போனோம்னா அந்த காய் பாருங்க, நம்ம காய்க்கு கூட 10 ரூபா கொடுக்கும். இங்கேருந்து போனோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சோம்னா கூட 10 ரூபா காய்க்கு போகுது கிலோவுக்கு. அதாவது கிலோ அது 50 ரூபான்னா இது 60 ரூபாய்க்கு எடுக்கிறான். ஒரு காயே பாருங்க, அந்த பாய பாருங்க, அந்த காயே பாருங்க எவ்வளவு பசபசன்னு இருக்குது, எவ்வளவு இது. முன்னாடி நானும் காய் அடிச்சு பார்த்தா கடைசியில் அந்த கரைன்னு சொரியா வரும் காய். மீன் நம்மளும் அடிச்சோம், இது அடிச்சோம், எல்லாமே அடிச்சு பார்த்தோம். காய் சொரிமா வரும்போது வேற கருப்பா காய் விழுவும். இந்த இப்ப ஒரு காய் விட கருப்பு காய் விழலைங்க. இப்போ எனக்கு ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க அனுபவிச்சதே எங்களுக்கு சொல்லுங்க. சரிங்க. இப்போ தமிழ்நாடுல எல்லா இடத்துலையுமே இந்த மீன் அமிலம், பஞ்சகாவியா இதெல்லாம் சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க விவசாயிக்கு. விவசாயி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேலே தப்பு கிடையாது. யாரோ ஒருத்தர் சொன்னதை செஞ்சுருக்காங்க. செஞ்சவங்களுக்கெல்லாம் நல்லா இது மாதிரி செடிகள் நல்லா இருக்குதா எப்படி? நீங்கள் உங்களோட யாராவது மீனமீனம் ஏதாவது பண்ணாங்களா இங்கே உள்ளவங்க? இல்லை, நான் இங்கிட்டு கூடி யாரும் பண்ணல. இங்கிட்டு கூடி நான் தான் பண்ணது. நான் பண்ணதை பார்த்து 2 பேரும் அடிச்சு பார்த்தாங்க. அவங்க வந்து சரி ஆகலை, நம்மள மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலையான்னு தெரியல. ஆனால் நான் ப்ரிப்பேர் பண்ணதும் கூட இவ்வளவு இது கொடுக்கல. மீனமிலம் வந்து பஞ்சகாவையா நான் எவ்வளவோ செஞ்சு பார்த்தும் கூட இந்த மாதிரி ஒரு growth கிடைக்கல. growth இந்த ஆயில் இதுகள்ல தான் இருக்குது. இது இருக்குது. நீங்க உங்களுக்கு ஆயில் கொடுத்துருக்கோம், சீவீடு கொடுத்துருக்கோம். ஆமாங்கய்யா. ஆயில் கொடுத்துருக்கோம், மீன் இதையும் கொடுத்துருக்கோம். ஆமாங்க. ஆயில் கொடுத்துருக்கோம், நண்டு இதையும் கொடுத்துருக்கோம். ஆமாங்க. எல்லாம் மாற்றி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க ஒவ்வொரு தடவையும் ஒன்று மாற்றி அடிக்கிறப்ப இலைகளே இவ்வளோ அகலம். எப்போ உங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னோம்னா, இலை எவ்வளோ அகலமாக இருக்குதோ, சரிங்க, இலைய ஃப்ரெஷ்ஷான இலைய எவ்வளவு அகலமாக இருக்குதோ அவ்வளவு உங்களுக்கு மகசூல் வரும். ஏன்னு சொன்னோம்னா இலை மேலே தான் சூரிய தசமி விழுது. அதான உற்பத்தி இது பண்ணுது. உங்கள் இதில் பேசணும்னா அது உற்பத்தி பண்ணக்கூடியது அதுதான். இந்த இலை எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக நல்லா பெருசாக இருக்குதோ சூரிய தரிசனி விழுந்து நீங்கள் போட்ட உரத்தை கீழே, அது நம்ம பாஷையில் பேசணும்னா அதை பொங்கி மேலே கொண்டு வந்து செடிகளுக்கு கொடுக்கும். இது இலை சிறுசாய்ச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லை இலை சரியாக சுருட்டை இல்லைன்னு வச்சுக்கோங்க, காய்ப்பு வந்து சரியாக வராது. அதோட காய்ப்பு பலன் கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக தான் வரும். சரி, இப்போ உங்களுக்கு இது அடிச்சதுனால சந்தோஷமா எப்படி? ஐயா, பூர்ண சந்தோஷம். நீங்க தெய்வம் மாதிரி உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுன்னு நினைச்சுக்கிட்டு ஐயா. அது மாதிரி இல்லைங்கய்யா. விவசாயத்துக்கு இப்படி ஒரு ஆள் நமக்கு கிடைச்சிருக்கேங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷங்கய்யா. உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு எவ்வளவோ திருப்திங்கய்யா. திருப்தி இருக்கட்டும். எல்லாம் இல்லைங்கய்யா, நீங்க வந்து நீங்க நினைச்ச என்னவெல்லாம் செய்யலாம். ஆனா விவசாயம் நல்லா இருக்கும்னு செய்றீங்க பாத்தீங்களா, அது வந்து 100க்கு ஒருத்தர் கூட அந்த மாதிரி வரமாட்டாங்க. எப்படியோ நீங்க எங்களுக்கு தப்பி வந்திருக்கீங்க. இந்த ஏரியாவுக்கு நீங்க வந்து நல்லபடியா செஞ்சு கொடுக்கணுங்க. சரி, இது செஞ்சுக்கலாம்ல? செஞ்சுக்கலாம்யா. இல்ல பஞ்சகாவிய செய்வோமா? இல்லைங்கய்யா, அதெல்லாம் விட்டுட்டுதாயா ஐயா கிட்ட வந்திருக்கேன்யா நானு. அது வேண்டாம்யா. அது வந்து நம்ம செலவும் கூடுது. இந்த ஒரு இது கிடைக்கலையா. இப்ப வேற ஒண்ணும் வேண்டாம்யா. நம்ம ஆயிலு நம்ம தோட்டம் செஞ்சு இதை பார்த்துட்டே இல்லை, இன்னொரு தோட்டத்தை கொண்டு உங்களுக்கு காட்டுறேன். அதை பாருங்க. வெறும் கம்பு மட்டும் தான் தெரியுது. இந்த நமக்கு அந்த ஏதாவது இது தெரியுதா? கொப்பு தெரியுதா? ஒன்றும் இல்லை.
ஒன்றும் தெரியல. அதில் வந்து வெறும் கொப்பு தான் தெரியும், இலையா இந்த மாதிரி அடர்த்தியே தெரியவே தெரியாது. இது இப்போ நட்டு எவ்வளோ நாள் ஆகுது? இது 4வது வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் பிறந்திருக்கு. காய்ப்புக்கு எத்தனை வருஷத்துல? 5 வருஷம் சார். இவங்க சொன்னது 5 வருஷம். ஆனால் போன வருஷமே வந்துருச்சு, ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு வந்துருச்சு. இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா. இந்த வருஷம் தான் அசல். இந்த வருஷம் தான் வரணும், காய்ப்புக்கு வரணும். எந்த காயாக சொறி இருக்கான்னு பாருங்க. ஒன்றும் சொரிங்கிறது எங்கேயுமே கிடையாது. உள்ள பூரா இதே மாதிரி அங்கேயும் செடி இருக்குது, உள்ளேயும் ஃபுல்லாக செடி பூராமே இந்த வருடம் ஃபுல்லாகவே வந்து சொரிங்கிறதே கிடையாது. இந்த மாதிரி செடி இங்கிட்டு கூட எங்கேயும் பார்க்கவே முடியாதுயா. உங்கள் சரி, நாங்கள் எங்கள் புண்ணியம்னு கிடையாது. யாராவது ஒரு விவசாயிக்கு கொடுத்து அது மூலியமாக ஏன்னு சொன்னோம்னா, நாங்கள் சொல்கிறத விட விவசாயிகிட்ட சொல்லிக்கிட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் கேட்பாங்கிறதுனால உங்ககிட்ட கொடுத்தோம். வேற ஒன்றும் கிடையாது. இந்த செடியெல்லாம் காய்ப்பு நிறைய இருக்குது, நிறைய தளிர் நிறைய வருது. பூரா உள்ள எல்லாமே செடி பூரா நல்லா இருக்கு. மே ஜூன் மாதத்துக்குள்ள திருப்பி பழையபடி காய் கட்டி. இன்னொரு பெரிய விஷயம் நான் சொல்றதுக்கு என்னன்னு சொன்னோம்னா, இவங்க வந்து நம்ம விவசாயிகிட்ட காசு இருக்குதோ இல்லாமல் போச்சாச்சு நமக்கு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய நிலங்க பண்ணுறதை விட கம்மியாக பண்ணிக்கிட்டு கண்டினியூவாக இதுக்கு அது வேணுங்கிற உரத்தையும் தண்ணியும் கொடுத்துக்கிட்டோம்னா 365 நாளும் கிராப்பு ஃபுல்லாக இருக்கும், வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ 3 மாதம் ஆச்சு அதுக்கு நமக்கு உரம் வச்சு. இப்போ நம்ம திரும்ப உரம் கொடுத்துட்டோம்னா அடுத்த இது தளிர் வரதான் செய்யும். ஆமாம், தளிர் வந்திருக்கா. அது வந்து பூ வரும். நான் சொல்ல வர்றது என்ன சொன்னோம்னா, நிறைய பண்ணாதங்க, சுருக்கி வசதி இருந்தால் நிறைய பண்ணுங்க. 100 ஏக்கர் கூட பண்ணலாம். ஆனால் அதுக்கு தக்கன ஆள் பலம் இருக்கணும், காசு இருக்கணும், எல்லாமே இருந்ததுன்னா எத்தனை ஏக்கர் வேணும் பண்ணலாம். நான் வேணான்னு சொல்லலை. சாதாரண ஒரு விவசாயி அவனுக்கு காசு வந்துருச்சுன்னு சொல்லிப்பட்டு நம்ம 1 ஏக்கர் வச்சிருக்கிறத விட ஒரு 5 ஏக்கர் வச்சுக்கிட்டு அதுக்கும் தீனியும் போட முடியாமல் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப அது வேண்டாம். செஞ்சு புண்ணியம் இல்லாமல் போயிடும். ஆமாம், எதுவும் வேண்டாம். ஒரு வட்டம் மருந்து அடிச்சுட்டு 6 மாதம் கழிச்சு திரும்ப ஒரு மருந்து அடிச்சுன்னா சரி. நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மருந்து அடிக்கிறீங்க? கரெக்டாக 15 நாளைக்கு ஒரு அடிக்கமையா. இந்த தடவை தான் 20 நாள் ஆகிப்போச்சு. சரி, 15 நாள் இல்லைன்னா 20 நாள். ஆமாங்க, 20 நாள் வச்சாலும் கூட நமக்கு ஒரு 18 மருந்து வரும். அவ்வளோதான் வரும். ஒரு வருஷத்துக்கு 18 வருஷத்துக்கு வரும். அதுக்கு முன்னாடி எப்பயாவது மருந்து அடிச்சிருக்கீங்களா? அதுக்கு முன்னால் எப்போமாவது ஒரு மாதத்துக்கு ஒரு மருந்து, 2 மாதத்துக்கு ஒரு மருந்து அப்படி தான் கொடுப்போம். தவிர அந்த காய் வரும்போது சீசனுக்கு வரும்போது தான் கொடுப்போம். மற்றபடி இப்போ இந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணலை. பால் மாடு மாதிரி அது ஏண்டு பால் பின்னாக்கு போடுற மாதிரி. ஆமாம், இது கண்டினியூ வந்து விவசாயி வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுனா ஒரு 2 ஈல்டு தான் வரும். 6 மாதத்துக்கு ஒரு ஈல்டு வரும். ஐயா சொன்ன மாதிரி பண்ணீங்கன்னா நம்ம ஈல்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். தெரியுது இப்போ இருக்க இதனுடைய இதை பார்க்கும்போது ஈல்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த வகையில் நமக்கு இது 100க்கு 100 லாபம். இல்லை, பைசா வரணும் இல்லை. நீங்கள் சும்மா போட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட பைசா வரணும். அதெல்லாம் வரும், வராமல் போகாது. இது என்ன இந்த இப்படிலாம் இருக்கிற செடி நீ காய்க்காமல் போயிருமாய்யா? யாரெல்லாம் சூப்பராக காய்ச்சிருங்க. நீங்கள் அடுத்த வட்டம் போய் பாருங்கள், செடி அப்படியே கீழே காயாக தொங்கும் பாருங்க. ஃபுல் காய் ஃபுல்லாக. இது 5வது வருஷம். ஃபுல்லாக எந்த கொப்பை தூக்குனாலும் அப்படியே காய் தான் இருக்கும். இல்லை, இதுக்கு முன்னாடி ஒன்றும் இந்த மாதிரி ஒரு கொத்துக்கு 3, 4, 5 அந்த மாதிரி வருமா? இல்லை சிங்கிளாக தான் வருமா? இந்த 3 நாள் வராதியா, 2, 1 வரும். ஆனால் வந்து இந்த சைனிங் இருக்காது, இந்த இது இருக்காது. இந்த சைனிங் இருக்காது, சொறி இருக்கும், கருப்பு இருக்கும். நம்ம ஆயில் அடித்தா பிறகு இந்த கருப்புங்கிறது இல்லையா, ஒரே கருப்பாக இருக்கும் இல்லையா. மேல் பாகமெல்லாம் கருப்பாக, ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். திருச்சினால கருப்பாயிரும். ஃபுல்லாகவே எந்த கொப்பு பார்த்தாலும் பாருங்க, பூராமே காய் இல்லாத கொப்பே இருக்காது. நமக்கு இந்த இலை நல்லா இருக்கிறதுனால உள்ள காய் இருக்கே தெரிய மாட்டேங்க. ஆமாம், இலை நல்லா இருந்தால் தான் காயும் கூடுதலாக கெட்டும். இது இந்த 5வது வருஷங்கும் போது இதோட இதை காட்டுது நல்லா.